அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, இன்று முதல் மோடி 3.0 இந்தியாவெங்கும் 3வது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் பிரதம மந்திரியாக பதவியேற்கின்றார். ஆனா மக்கள் மனசுல ஒரு சின்ன சந்தேகம் எழுந்திருக்கின்றது. இந்த 10 வருஷம் இருந்த ஆட்சி ஓகே, ஆனா இப்போ எப்படி இருக்கும்? அந்த சந்தேகத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த கூட்டணி ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்றத 2004ல இருந்து 14 வரைக்கும் பார்த்து நொந்து போயிட்டோம். நம்ம இந்த கூட்டணி கட்சிகள்லாம் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்றதுல போட்டி கிடையாது. எங்களுக்கு என்ன போர்ட்போலியோ, நல்ல துறைகள் கிடைக்குமா அப்படின்றதுக்காக டெல்லியில போய் 3 நாள் தங்கி இருந்து போர்ட்போலியோ வாங்கிட்டு வந்ததெல்லாம் பார்த்தோம். ஏராளமான ஊழல்கள், அதுக்கப்புறமா கூட்டணி கட்சி தலைவர்களையே உள்ள அனுப்பின பெருமையும் காங்கிரஸ் கட்சிக்கு உண்டு. இந்த கூட்டணி கட்சிகளுடைய அழுத்தம், இதனால பெருசா ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வர முடியாது. அந்த நியூக்ளியர் சப்ளையர் குரூப் அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் வெளியே போவோம் அப்படின்னு டோலர்கள்லாம் பிரச்சனை பண்ணி அவங்க ஆட்சிக்கு ஆதரவை வாபஸ் வாங்கிக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வாபஸ் வாங்கினாலும் ஆட்சி கவிழல, அது வேற விஷயம். சோ இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்ததுனால இந்த வரப்போகின்ற 5 வருடங்கள் எப்படி இருக்கும் ஆட்சி அப்படின்னு ஒரு சின்ன கவலை வந்ததுல எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புறேன். இதுவரைக்கும் இருந்த அந்த 10 ஆண்டு கால மோடி அவர்களுடைய ஆட்சியை விட வரப்போகின்ற 5 ஆண்டு கால ஆட்சி அப்படின்றது ஒரு அதிரடி ஆட்சியாக இருக்க போகின்றது. இது வாய்ப்புளித்ததோ மேகப்புளித்ததோ அப்படின்னு நான் சொல்லலைங்க. அதுக்கான அறிகுறிகள் நிறைய தெரிகின்றன. சோ எப்படி ஒரு அதிரடியான ஆட்சியாக இருக்க போகின்றது அப்படின்ற என்னுடைய நம்பிக்கை, கூடவே எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற என்னுடைய கருத்து, ரெண்டும் சேர்த்ததா இதை நீங்க பார்க்கலாம். முதல்ல பாராளுமன்றத்துல பெரிய சிக்கலை சந்திக்க நேரிடும் பாஜக. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா புள்ளி கூட்டணி தரப்புல எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கின்றார்கள். அதனால எந்த ஒரு விஷயம் அப்படின்னாலும் எதிர்கட்சிகளுடைய கோஷம், வெளிநடப்பு, பாராளுமன்றத்தை நடக்க விடாமல் முடக்குவது, இதெல்லாம் கடந்த காலத்துல நம்ம எவ்வளவு பார்த்திருக்கோம். அது இன்னும் விகரசாகவே நடக்கும். இதை எஃபெக்டிவா பாஜக கவுண்டர் பண்ணணும். அடுத்தது எதுக்கு எடுத்தாலும் ஊழல் புகார், இங்க அது ஆயிடுச்சு அங்க அது ஆயிடுச்சு அப்படின்றத சகட்டு மேனிக்கு எடுத்து விடுவாங்க. ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்துட்டோம் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இந்த 5 வருடங்கள் அப்படின்றது பாஜகவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு. இதுல as if there is no tomorrow அப்படின்ற மாதிரி அக்ரெசிவாக ஆடினால் மட்டும்தான் அடுத்தடுத்து வருகின்ற தேர்தல்களிலும், மாநில சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும் இல்ல 2029 ஆகட்டும், தங்களுடைய செல்வாக்கை அவர்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியும். இது பாஜக மேலிடமும் நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, முதல்ல இந்த பாராளுமன்றத்துல எதிர்கட்சிகளின் எதிர்ப்பை எப்படி சமாளிப்பது? எஸ் அலுவாலியா முதல்ல காங்கிரஸ்ல இருந்தாரு, அதுக்கப்புறம் அவர் பாஜக சேர்ந்துட்டாரு. சரியான கவுண்டர் கொடுப்பாரு. அது என்ன கேள்வி, யார் எப்படி பேசினாலும் இவருடைய கவுண்டர் அப்படின்றது எதிர்பார்க்காத லெவல்ல இருக்கும். அதே மாதிரி ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் ரொம்ப அழகா கவுண்டர் கொடுப்பாரு. நிதானமா தான் பேசுவாரு. அவர் கோவப்பட்டு இல்ல ஆக்ரோஷமா எல்லாம் பேச மாட்டாரு. ஆனா நிதானமா பேசினாலும் சம்மட்டி அடி மாதிரி பதில் கொடுப்பாரு. கடந்த 10 வருடங்கள்ல நீங்க அந்த பாராளுமன்ற ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த எதிர்கட்சிகள் அவங்க பேசுறதுதான் பரபரப்பா மீடியால எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. சோசியல் மீடியாவா இருக்கட்டும் இல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவா இருக்கட்டும். இதுக்கு கவுண்டர் கொடுக்கிற இடத்துல இருக்க பாஜக மந்திரிகள் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலான நேரத்துல எஃபெக்டிவ் கவுண்டர் கிடையாதுங்க. ஏதோ அவங்க ஆக்ரோஷமா கேள்வி கேட்டாங்க, இவங்க ஏதோ அதுக்கு முட்டு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இது முதலில் மாற வேண்டும். எம்பிக்களை ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்து சரியான கவுண்டர் கொடுக்கணும் அப்படின்னு தயார்படுத்தினா மட்டும்தான் பாராளுமன்றத்துல புள்ளி கூட்டணியை சமாளிக்க முடியும். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சிராக் பாஸ்வான் எப்படி ராம்விலாஸ் பாஸ்வான் எஃபெக்டிவ் கவுண்டர் கொடுப்பாரோ அதே மாதிரியான ஒரு சாதுரியம், சாமர்த்தியம் சிராக் பாஸ்வான் அவர்கள்கிட்ட நான் பாக்குறேன். சோ அவரை ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்கணும் பாஜக. அவரை மாதிரியே நிறைய எம்பிக்களை தயார் செய்ய வேண்டும். எஃபெக்டிவ் கவுண்டர் அப்படின்னு வரும்போது ஒரு குற்றச்சாட்டு, ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க, இதுல ஆளுங்கட்சி மீது ஒரு புகார் சொல்கிறார்கள், இல்ல நீங்க இது மாதிரி பண்ணல, இல்ல இப்படி பண்ணிருக்கீங்க, தப்பா பண்ணிருக்கீங்க அப்படின்றாங்கன்னா அதுக்கு பதில் சொல்றதோட நிக்காம அஃபென்சிவ் பேட்டிங், நீங்க என்னென்னலாம் பண்ணீங்க அப்படின்னு எடுத்து விடணும். புட் தம் ஆன் த பேக் ஃபுட். இது மட்டும்தான் சரியான ஸ்ட்ராட்டஜியா இருக்க முடியும். மற்றபடி அவங்க ஒரு பிரச்சனையை ரைஸ் பண்றாங்க, இல்ல நாங்க சரியா தான் பண்ணிருக்கோம் அப்படின்னு பதில் சொன்னா அது முடிந்து விடாது. நாங்க இப்படி பண்ணிருக்கோம், கரெக்டா தான் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பால அந்த பக்கம் திருப்பி விடணும்.
இதை பாஜக சரியாக ஃபாலோ பண்ண வேண்டும். அடுத்தது இந்த ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்னு சொன்னேன். இது நாள் வரைக்கும் பாஜக ஒரு பெரிய தப்பு பண்ணியிருந்தாங்க. நம்ம பல தடவை அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது எதிர்க்கட்சிகள் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுல உண்மை இருக்காது, அடிப்படை ஆதாரம் இருக்காது, வாய்க்கு வந்து அதை அடிச்சு விடுவாங்க. உதாரணத்துக்கு பெகசஸ் எடுத்துக்காங்க, அதுக்கப்புறம் அம்பானி அதானி எடுத்துக்காங்க, அதுக்கப்புறம் ரஃபேல் எடுத்துக்காங்க. நார்மலா பாஜக என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கத்துல இவங்க எதிர்க்கட்சிகள் பொதுவெளியில் இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அது சோசியல் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலெல்லாம் இதை பத்தி பேசு பொருள் ஆகின்றது. ஆனா இதுக்கு கவுண்டர் அப்படின்றது பாஜக தரப்புல இருந்து மினிஸ்டர் லெவல்ல பெரும்பாலும் உடனடியாக வருவதில்லை. இவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்கெல்லாம் மினிஸ்டருங்க, எங்க வேலை அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும்தான், இதுக்கு ஐடி விங் இருக்குது, நிர்வாகிகள் இருக்காங்க, அதுக்கு மட்டும் இல்லாம லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆதரவாளர்கள் இருக்காங்க, அவங்க சோசியல் மீடியால பதில் கொடுப்பாங்க, அதுல மெயின் ஸ்ட்ரீம் மீடியால போயிட்டு டிஸ்கஷன்ல உட்காந்து பதில் சொல்லுவாங்க. ஆனா இது வேலைக்காவாது. இதுதான் அவங்க பண்ண பெரிய தப்பு. எதிர்க்கட்சிகள் ஒரு புகார் சொல்றாங்க அப்படின்னும் போது அப்போ ஆளும் தரப்புல இருந்து என்ன பண்ணணும், ஒரு மினிஸ்டர் லெவல்ல ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கூட்டி என்னென்னலாம் பொய் சொல்றாங்க, எல்லாமே டுபாக்கூர், இதோ பாருங்க ஃபேக்ட்ஸ் அப்படின்னு அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும். சொன்னேன் இல்லையா, ஒரு மாற்றம் தெரிகின்றது அப்படின்னு. இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கேம், இதை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் அடிச்சு விட்டார், 30 லட்சம் கோடி இன்வெஸ்டரோட பணம் காணாம போயிடுச்சு, இதுக்கு விசாரணை தேவை, மேனிப்புலேஷன் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. ஆச்சரியமா உடனடியாக பியூஷ் கோயல் அவர் பிரஸ் கான்ஃபரன்ஸ் கூட்டி அதுல என்னென்னலாம் ஃபேக்ட்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஆனா இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கணும். இதுலயே இன்னொரு மாற்றம் நான் என்ன பாக்குறேன்னா, நல்ல காலத்துக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களை கவுண்டர் கொடுக்கறதுக்காக இவங்க டெப்ளாய் பண்ணல. தயவு செஞ்சு இந்த தடவையாவது பினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு ஒரு அரசியல்வாதியை கொண்டு வாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் பினான்ஸ் மினிஸ்ட்ரியை நல்லா மேனேஜ் பண்ணாரு, ரைட். ஆனால் அவங்க அரசியல்வாதி கிடையாது. இதுதான் இவங்க பண்ற பெரிய தப்பு. அரசியலுக்கு தேவை அரசியல்வாதிகள் இல்லைங்க. அவங்க நிறைய நாலேஜ் இருக்குது, சரியா மேனேஜ் பண்ண முடியும், அதனால தான் அப்படின்னு சொன்னா வேற யாரையாவது நீங்க பினான்ஸ் மினிஸ்டரா ஒரு அரசியல்வாதியை போட்டுட்டு வேணா இவங்க இன்புட்ஸ் கொடுக்கட்டும் பேக்ரவுண்ட்ல இருந்துட்டு. பட் இவங்களை ஃபேஸ் ஆஃப் த பினான்ஸ் மினிஸ்ட்ரியா தயவு செஞ்சு வைக்காதீங்க. ஏன்னா அவங்க அரசியல்வாதி இல்லாதது மட்டும் இல்ல, அவங்கள பார்க்கும்போது ஏதோ ஸ்கூல் டீச்சர் மாதிரி தாங்க எனக்கு நினைப்பு வருது. கையில பெரம்போட இருக்கிற எங்க டீச்சர் தான் ஞாபகம் வராங்க. ஒண்ணு செய்யலாம், சரியான அசைன்மெண்ட் அவங்களுக்கு என்னவா தெரியுமா இருக்கும், சபாநாயகரா போட்டுருங்க. சபையை கரெக்டா யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணாம நடத்தி செல்வதற்கு அவங்களால முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு ஸ்கூல் டீச்சர் தான் சபாநாயகராக தேவை. ரைட். இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கேமுக்கே வரும். அண்ணன் ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, 4ஆம் தேதி ரிசல்ட் வர அன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் கிட்டத்தட்ட 5.7% கீழே இறங்கிடுச்சுங்க. 30 லட்சம் கோடி வைப்ட் அவுட் ஃப்ரம் த மார்க்கெட். இதுக்கு காரணம் இந்த எக்ஸிட் போல்ல இவங்க 350 400 அப்படிலாம் ஏற்றி விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆளுங்கட்சி தரப்புல பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி இது மேல போகும், ஸ்டாக் மார்க்கெட் இன்னும் பெருசா போகும் அப்படின்லாம் தேவையில்லாத அட்வைஸ் கொடுத்திருந்தாங்க. ஸோ இது மேனிப்புலேஷன் இருக்கின்றது, விசாரணை வேண்டும் அப்படின்னு. இந்த 30 லட்சம் கோடி லாஸ் அப்படின்றது நிஜமாவே லாஸா அப்படின்னா, இந்த பினான்சியல் சிஸ்டம் பத்தி தெரியாதவங்க தான் அதை லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன உதாரணம் சொல்றேன். நேற்றுக்கு பேப்பர்ல பார்த்திருப்பீங்க, தங்கம் விலை சவரனுக்கு 1520 ரூபாய் குறைந்தது அப்படின்னு செய்தி வந்தது. லேட்டஸ்டே உங்க வீட்டுல ஒரு 10 சவரன் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னங்க சவரனுக்கு 1520 10 சவரனுக்கு உங்களுக்கு 15,200 ரூபாய் லாஸா அப்படின்னு யாராவது கேட்டா நீங்க சிரிப்பீங்களா மாட்டீங்களா? டே லூசு, இதை நான் கொண்டு போய் வித்துந்தானடா எனக்கு லாஸ். 10 சவரன் நான் அப்படியே வச்சுக்கிறேன் நானு, அது இனி ஏறும் நாளைக்கு இறங்கும், அதை விற்கும் போதுதான் எனக்கு பிரச்சனை. இதுதாங்க அடிப்படை. அடுத்தது இந்த 4ஆம் தேதி அன்னைக்கு 5.7% இறங்கின அந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது 5, 6, 7 தேதிகளில் சர்ன்னு பழைய உச்சத்தை மறுபடியும் அடைந்து விட்டது. கிட்டத்தட்ட எல்லா ஸ்டாக்ஸுமே பாத்தீங்கன்னா 4ஆம் தேதிக்கு முன்னாடி என்ன நிலைமையில இருந்ததோ அந்த நிலைமைக்கு இல்ல அதை விட மேலேயே போய் உக்காந்துருச்சு. அதனால இது லாஸ் கிடையாது. அடுத்தது இண்டிவிஜுவல்ஸ், ரீட்டைல் இன்வெஸ்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, தனிநபர்கள், அவர்களும் இந்த நஷ்டம் அடையவில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா 4ஆம் தேதிக்கு முன்னாடி 3ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் ஒரு உச்சத்துக்கு போனது. அன்னைக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் நெட் செல்லர்ஸ், ஆஹா நல்ல உச்சத்துக்கு போகுதுப்பா, இப்ப நம்ம வித்து காசை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வித்து காசை பார்த்துட்டாங்க. அன்றைக்கு நெட் செல்லர்ஸ். ஆனா 4ஆம் தேதி ஸ்டாக் மார்க்கெட் விழுந்தது இல்லையா, அன்றைக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நெட் பையர்ஸ். நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, சர்ன்னு கீழே இறங்கி வந்தோன்னா ஆஹா இப்ப நம்ம வாங்கி போட்டோம் அப்படின்னு சொன்னா பின்னாடி இது ஏறும் அப்படின்ட்டு நெட் பையர்ஸாக இருந்திருக்கின்றார்கள்.
அதனால ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு இவ்வளவு லாஸ் அப்படின்னு சொல்றது 30 லட்சம் கோடி அப்படின்றது கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். சரி, ராகுல் காந்தி அவர்கள் எப்படி பினான்சியல் சிஸ்டத்தை பத்தி எல்லாம் கேட்க முடியுமா? ஏதோ ஒன்னு அடிச்சு விடுவாரு. நாம தான் இதெல்லாம் நம்ம விளங்கிக்கணும். சரி, இதெல்லாம் அண்ணன் ராகுல் காந்தி அவர்களுடைய குற்றச்சாட்டுக்கு விளக்கங்கள். ஆனா இது மட்டுமே போதுமான கிடையாது. அக்ரெசிவா எப்படி ஆடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரிங்க சொல்றீங்கல்ல இது மாதிரி லாஸ் ஆயிடுச்சு, இன்வெஸ்டிகேட் பண்ணணும்ன்றீங்கல்ல, வெரி குட். அப்படியே கொஞ்சம் கொசுவத்தியை சுத்தி 20 வருஷம் பின்னோக்கி போங்க. 2004 இந்த தேர்தலுக்கு முன்னாடி பாஜக ஆட்சியில் இருக்கின்றது. எல்லா எக்ஸிட் போலும் என்ன சொல்றாங்க, மறுபடியும் பாஜக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ரிசல்ட் வரும்போது இந்த தமிழ்நாடு, ஆந்திரா 2 ஸ்டேட் ரிசல்ட் மாறி இருந்தனால பாஜக ஆட்சியை இழக்கின்றது. அன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் சர்ன்னு கீழே இறங்குதுங்க. எத்தனை பர்சன்ட் தெரியுமா? இன்றைக்கு 2024 5.7% இறங்குச்சு. ஆனா அன்னைக்கு 12.something% ஸ்டாக் மார்க்கெட் இறங்கியது. பட் அடுத்த நாள் மறுபடியும் ரெக்கவர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்ப நடந்த மாதிரியே. ஆனா ஆட்சிக்கு வந்தது காங்கிரஸ். 12% லாஸ் பெருசா இல்ல 5.7% லாஸ் பெருசா? 12% தானே. 2004 12% போச்சு இல்ல. நீ ஆட்சிக்கு வந்தீங்கல்ல, ஏன் இன்வெஸ்டிகேட் பண்ணல? இன்னைக்கு பாஜக ஆட்சியில் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது விசாரணை தேவைன்னு சொல்றீங்க. நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ஏன் விசாரணை செய்யவில்லை? கபான்னு தூக்கி போடுங்க அவங்க கிட்ட இந்த கொஸ்டின். பதிலே சொல்ல முடியாது. இப்படித்தான் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீங்க கவுண்டர் கொடுக்கறதோட நில்லாம அப்படியே இன்னொரு பால தூக்கி அவங்க மேல போடணும். இதுதான் சரியான ஸ்ட்ராட்டஜியாக இருக்க முடியும். இப்படித்தான் பாஜக எதிர்கட்சிகளை டீல் செய்ய வேண்டும். அடுத்தது, இந்த ஆட்சி நீடிக்குமா? 5 நாள் இருக்குமானே சந்தேகம் அப்படின்னு மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லி இருக்கின்றார். சரி, இந்த பக்கம் நிதிஷ்குமார் இருக்காரு, அந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு இருக்காரு. 2 பேரும் உங்களை டார்ச்சர் கொடுக்க போறாங்க, என்ன பண்ண போறாங்க பாருங்க அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க புள்ளி கூட்டணியில. ஓ, அப்ப இவங்க 2 பேரும் கூட்டணியில இருந்தா டார்ச்சர் கொடுப்பாங்க, ஆட்சி நடத்த முடியாது. அப்புறம் எந்த மூஞ்ச வச்சுக்கின்னு நீங்க வாங்க வாங்கன்னு அவங்க 2 பேருக்கும் நீங்க தூது அனுப்புனீங்க? அவங்க கூட வந்தா மட்டும் அவங்க ஒன்னும் செய்யாம அப்படியே சாது பூனை மாதிரி இருப்பாங்களா? மோடி அவர்கள் கிட்ட இருந்தா மட்டும்தான் அது மாதிரி மோதி பார்ப்பாங்களா? என்ன லாஜிக் இது? சொல்ல போனா காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர் இருக்கும் போதுதான் மன்மோகன் சிங் அவர்கள் த வீக்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர். கூட்டணி கட்சிகளுடைய அதிகாரம் அப்படின்றது தூள் பறந்தது. சொல்ல போனா பிரைம் மினிஸ்டருக்கு அப்ப அதிகாரமே கிடையாது. யாரை மந்திரி ஆக்கணும், யாருக்கு என்ன போர்ட்போலியோ கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் அவர் டிசைட் பண்றது கிடையாது. ஜெயந்தி நட்ராஜன் அவர்கள் அவரை கூப்பிடுறாரு பிரைம் மினிஸ்டரா இருந்த மன்மோகன் சிங் அவர்கள். இவங்க போன உடனே மேடம் வாண்ட்ஸ் யூ டு ரிசைன் அப்படின்றாரு. எப்போ அப்படின்னு உடனே இப்பவே உடனே அவங்க ராஜினாமா பண்ணிட்டு போயிடுறாங்க. சரி, கட்சி பணிக்காக எங்களை ஈடுபடுத்த போகிறார் போல இருக்கு அப்படின்னு கட்சியில ஒதுக்கப்பட்டார், கட்டம் கட்டப்பட்டார் ஜெயந்தி நட்ராஜன் அவர்கள். காரணம் என்ன? அதுக்கு முதல் நாள் ராகுல் காந்தி அவர்கள் ஏதோ இண்டஸ்ட்ரி தலைவர்களோட ஒரு மீட்டிங்கு. அப்போ சொல்றாங்க, என்னங்க இவங்க மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட்ரியா இருக்காங்க, நிறைய இடத்துல எங்களுக்கு சாங்ஷன் கிடைக்க மாட்டுது அப்படி இப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா ரைட், அது என்ன பாத்துக்கலாம். அண்ணன் ராகுல் காந்தி எந்த பதவியிலையும் கிடையாது. சோனியா காந்தி அவர்களாவது யூபிஏ சேர்பர்சன் ஒரு பதவியில் இருந்தாங்க. இவர் உடனே சொல்ல வேண்டிய இடத்துல சொன்ன உடனே அவங்க பிரைம் மினிஸ்டர் கிட்ட சொல்லி அவர் உடனே மேடம் வாண்ட்ஸ் யூ டு ரிசைன் அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு பிரதமராகத்தான் காங்கிரஸ் பிரதமர் இருந்தார். ஒருவேளை அந்த அனுபவத்துல சொல்றாங்க போல இருக்குது, கூட்டணி கட்சினா இப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனா அது அப்படி கிடையாது. ஏன்னா இன்றைக்கு நிதிஷ்குமார் அவர்களும் சரி, சந்திரபாபு நாயுடு அவர்களும் சரி நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. முதல்ல அங்க போனா மரியாதை இருக்காது. அண்ட் இவங்களை பொறுத்த வரைக்கும், எஸ்பெஷலி சந்திரபாபு நாயுடு அவர்களை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட் இதுதான் அவருடைய ஒரே தாரக மந்திரம். இது புள்ளி கூட்டணிக்கு போனா நடக்காதுன்றது அவருக்கு தெரியும். அதனால he will never leave NDA. இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சோ கூட்டணி கட்சிகளுடைய பிரஷர் அப்படின்றது இங்க நீங்க எதிர்பார்க்க முடியாது. அடுத்ததாக, இந்த ஊழல் புகார் அப்படின்றது இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கேம் இதோட நின்று விடாது. தினைக்கும் ஏதாவது ஒரு புகார் சொல்லுவாங்க. வழக்கம் போல அம்பானி அதானி அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்ப ஊழல் இல்லை, எல்லாம் நல்லா தான் நடக்குது அப்படின்றதோட நிறுத்தாம திருப்பி தாக்க வேண்டும். அப்படியா? அந்த கேரளால விழிஞ்சம் போர்ட்டு அதானி போர்ட்டு தானே. இப்போ சமீபத்துல வெஸ்ட் பெங்கால்ல அதானி நிறுவனத்துக்கு ஏராளமான கான்ட்ராக்ட் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இதே தமிழ்நாட்டுல அதானி நிறுவனம் தமிழக அரசாங்கத்தோட நிறைய MOU சைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு திருப்பி தாக்குங்க. இது மட்டும்தான் ஒரே வழி. அடுத்தது, கிரெடிபிலிட்டி இல்ல. மோடி அவர்கள் பாருங்க, அவருடைய அந்த வாக்கு வித்தியாசம், அந்த பர்சன்டேஜ் அது குறைந்து விட்டது.
அடுத்தது மெஜாரிட்டி வரல, அதனால வந்து இவர் பதவி ஏற்கக்கூடாது, இதுல வேற கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. இன்னும் சில தரம் தாழ்ந்து கூட பேசினதை நம்ம பார்த்திருக்கோம். சரி, இருந்துட்டு போட்டோம். இதுக்கு கவுண்டர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க 10 வருஷம் ஆட்சி புரியும் போது என்ன பண்ணீங்க? மெஜாரிட்டியில தான் இருந்தீங்களா? 2009ல என்ன உங்களுடைய டோட்டலு, 2004ல என்ன டோட்டலு, எப்படி நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க? சரி, இவ்வளவு பேசுறீங்களே, இங்கேயாவது இந்த என்டிஏ அப்படின்றது ப்ரீபோல் அலையன்ஸ் கூட்டணிக்கு மெஜாரிட்டி இருக்குது, ரைட்டா? மெஜாரிட்டி இல்லைன்ற ஒரே காரணத்தினாலேயே வந்து நீங்க ஒரு ஆட்சி அமைப்பது சரியில்லைன்னு சொன்னா, வெஸ்ட் பெங்கால் சட்டமன்ற தேர்தல்ல மம்தா பானர்ஜி அவர்கள் எம்எல்ஏ எலெக்ஷன்ல தோத்து போட்டாங்க. சுவேந்து அதிகாரியோட நந்திகிராம்ல போட்டி போட்டு தோற்று விட்டார். ஆனாலும் பதவியை உடல, சிஎம்ஆ பதவி ஏத்துக்கின்னு அதுக்கப்புறமா வேற ஒரு தொகுதியில போட்டி போட்டு எம்எல்ஏ ஆகி சிஎம்ஆ கண்டினியூ பண்றார். இது என்ன லெஜிட்டிமசி? இதை நீங்க எப்படி ஒத்துக்கிறீங்க? உங்க கூட்டணியில தானே இருக்காங்க அவங்க. தோத்து போன சிஎம் அவரே சிஎம்ஆ கண்டினியூ ஆகும் போது நாங்க கூட்டணியா மெஜாரிட்டி வச்சுக்கிறோமே, நாங்க வருதுல என்ன தப்பு? சரி, நாங்க வரலங்க, ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம், நீங்க வரீங்களா? எவ்வளவு இருக்குது உங்ககிட்ட? இன்னைக்கு சொல்றீங்களா 400 என்ற கனவை தகர்த்து விட்டார்கள். ஆமாங்க, எங்களுக்காவது 400 என்ற கனவு தகர்ந்தது, உங்களுக்கு 272 கனவே தகர்ந்து போயிடுச்சு. 100 கனவே உங்களுக்கு வரலையே. எப்படி இருக்குன்னா, யானை வேட்டைக்கு போயிட்டு மான வேட்டையாடிட்டு வரலாம், ஆனா நீங்க போகும்போதே முயல் வேட்டைக்கு தானே போனீங்க, கடைசியில முள்ளெலி கூட கிடைக்கலையே. இப்படித்தான் அவங்களுக்கு பதில் கொடுக்கணும். தயவு தாட்சியமே பார்க்க கூடாது. இந்த மாதிரி பேசுவதற்கு ஆட்களை தயார் செய்து கொள்ள வேண்டும். எங்க கிராமத்து பக்கம் சொல்லுவாங்க, செத்தவங்க கையில வெத்தலை பாக்கு குத்தா மாதிரின்னு. அந்த மாதிரி வடபடா குழபடான்னு பதில் சொல்லவங்களெல்லாம் நீங்க வந்து பதில் சொல்ல விடாதீங்க. இந்த மாதிரி டகாட்டக் அந்த மாதிரி பதில் சொல்றதுக்கு ஆட்களை ரெடியா வச்சுக்கின்னு அவங்கள வச்சு கவுண்டர் கொடுக்கணும். இத வந்து மீடியால பயங்கரமா ப்ரொஜெக்ட் பண்ணணும். அது மட்டும்தான் இந்த எதிர்கட்சிகளை சரியா கண்டெயின் பண்ற ஸ்ட்ராட்டஜியா இருக்க முடியும். அது இல்லாம இல்லைங்க, நாங்கெல்லாம் ரொம்ப டீசென்டானவங்க, இப்படிலாம் நாங்க பேச மாட்டோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா முடிஞ்சது கதை. எல்லாத்துக்கும் மேல இந்த பெண்டிங் கரப்ஷன் கேசஸ் அகைன்ஸ்ட் எதிர்கட்சிகள், இதை ஸ்பீடப் பண்ணணும். அடுத்தது இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு வரும்போது இந்த எவிடன்ஸ் கலெக்ட் பண்றதாகட்டும், இல்லை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதாகட்டும், தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், திறமையான அதிகாரிகளை வச்சு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்க. சத்யேந்திர ஜெயின் கேஸ்ல என்ன மாதிரியான சார்ஜ் ஷீட் அவங்க ஃபைல் பண்ணாங்க அப்படின்றத எடுத்து பார்த்தாலே தெரியும். ஒர்க்லோடு, ப்ரெஷரு அப்படின்னு என்ன ஒன்னா காரணம் சொல்லலாம். இதெல்லாம் எக்ஸ்கியூசஸ், அதெல்லாம் இருக்கக்கூடாது. வேணும்னா அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க, திறமையான அதிகாரிகளை கொண்டு வந்து டெப்டேஷன்ல போடுங்க. அதிகாரிகள்னு சொல்லும் போது பியூரோக்ரசி, இதை வந்து ரீவாம் பண்ண வேண்டியது மிகப்பெரிய அவசியம். அது இல்லை அப்படின்னு சொன்னா இவங்க என்னதான் வேகமா வேலை செய்யணும் அப்படின்னு நினைச்சாலும் அது நடக்காது. திறமையான அதிகாரிகள் நாடு முழுக்க ஏராளமான பேர் இருக்காங்க, டெப்டேஷன் கொண்டு வாங்க. எல்லாம் சென்ட்ரல் சர்வீசஸ் தானே, நல்லவங்களெல்லாம் உச்சி உங்க பக்கத்துல உட்கார வச்சுக்கோங்க, வேற வழியே கிடையாது. முதல்ல 5 வருடம் நல்லா இருந்ததுங்க, 2014 to 19. ஆனா 19 to 24ல பியூரோக்ரசி அப்படின்றதுல இவங்க கவனம் செலுத்தவில்லை. சுப்பிரமணியம் சாமி அவர்கள் வந்து அடிக்கடி சொல்லுவாரு, பியூரோக்ரசியை நீங்க வந்து ரீவாம் பண்ணாம ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு. அடுத்தது டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட் அப்படின்னு சொன்னா ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், 10,000 கோடி 20,000 கோடி முதலீடுகள்ல வர தொழில் நிறுவனங்கள், இது மட்டுமே கிடையாதுங்க. இந்த வளர்ச்சியின் கனிகள் எல்லாரையும் ரீச் ஆகணும் அப்படின்னு சொன்னா வார் ஃபூட்டிங்ல, இந்த பிரேக் நெக் ஸ்பீட்ல வந்து இது பரவ வேண்டும். கிராமங்கள் தோறும் அந்த ஓடிஓபி அப்படின்ட்டு யோகி அவர்கள் பக்காவா பண்ணிட்டு இருக்காரு இல்லையா யூபியில, இதை வந்து இன்னும் ஸ்பீடப் பண்ணணுங்க. இதுக்குன்னு டெடிகேட்டரா ஒரு மினிஸ்டரை போட்டு ஒவ்வொரு மாநில அளவுல இதுக்குன்னு ஆட்களை தேர்ந்தெடுத்து அதிகாரிகளை நியமித்து நேரா அங்க போனோம். நீங்க வந்து டெல்லியிலயோ இல்ல வந்து ஸ்டேட் கேபிட்டல்லையோ உட்காந்தீங்கன்னு ரைட்டுப்பா எங்கங்க என்ன பண்ணலாம், இது வேலைக்கு ஆகாது. சொல்ல போனா எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் வந்து பார்லிமெண்ட் செஷன் முடிஞ்சிச்சுல, நேரா அவங்க தொகுதிக்கு போங்க. உங்க தொகுதியில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாசம் ஒரு பகுதியில இருந்து அங்க என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கு, அங்க ரோடு இல்லையா, ஸ்கூல் இல்லையா, இல்ல மருத்துவமனை இல்லையா, என்ன பிரச்சனை, காலேஜ் வேணுமா, இதெல்லாம் பார்க்கணும். கூடவே அங்க என்ன விதமான டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ், அங்க என்ன மாதிரி பொருட்கள் உற்பத்தி ஆகின்றன, இல்ல கைவினை தொழில் இருக்குதா, இல்ல என்ன விதமான இண்டஸ்ட்ரி இருக்கு, அதுக்கு என்ன விதமான ஹெல்ப் வேணும், இல்ல புதுசா அங்க அதை டெவலப் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இதையெல்லாம் எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் தொகுதிக்கு போயிட்டு அனலைஸ் பண்ணணும். அதோ பார்லிமெண்ட் வந்தோமா போனோமா அதுக்கப்புறம் வீட்டுல இருந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, தொகுதியில போய் வேலை பாருங்க அப்படின்னு அத்தனை பேரையும் திருப்பி அனுப்ப வேண்டும் பாஜக. எல்லாத்துக்கும் மேல
பாஜக ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு செல்வாக்கான தலைவரை உருவாக்க வேண்டும். UPல சிஎம் யாரு அப்படின்னு கேட்டா எல்லாரும் டக்குன்னு சொல்லிடுவாங்க, யோகி அப்படின்னு. குஜராத் சிஎம் பேர் என்ன? அந்த நிலைமையில தான் இருக்குது. இன்னைக்கு ஒடிஷால பாஜக வெற்றி பெற்று இருக்கின்றது. ஆனா சீஃப் மினிஸ்டரியல் ஃபேஸ் அப்படின்னு யாரும் இல்லை. யாரை தேர்ந்தெடுப்பது அப்படின்றது ஹைகமாண்ட் முடிவு பண்ணும். இதே அங்க லோக்கல்ல செல்வாக்கான ஒரு தலைவர் இருந்திருந்தார் அப்படின்னு சொன்னா எத்தனை நாளைக்கு இங்க வந்து தோனி ஒருத்தரே கடைசி ஓவர்ல 20 ரன் அடிச்சு கொடுத்து உங்களை ஜெயிக்க வைப்பாரு. மீதி 19 ஓவர்ல மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அதே மாதிரிதான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் செல்வாக்கு மிக்க தலைவர்கள் வளர வேண்டும். ஏன்னா இந்த தேர்தல் முடிவுகள்ல அவங்க நிறைய பாடம் கத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்புறேன். அந்த நம்பிக்கையில தான் சொல்றேன், மோடி 3.0 அப்படின்றது ஒரு அதிரடி ஆட்சியாக இருக்க போகின்றது. எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி சாட்டையை சுழற்றினால் மட்டும்தான் எல்லாரும் முன்னேற முடியும். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.